சம்பாதிச்ச காச எங்க போய் கொட்டுறதுன்னு தெரியாம, சொந்தமா பிரைவேட் ஜெட் வரைக்கும் வாங்குன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா 2022ல அதாவது விக்னேஷ் சிவன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சொந்தமா ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்காங்க. இதோட விலை கிட்டத்தட்ட 50 கோடி. விக்னேஷ் சிவன் கூட குடும்ப பயணங்கள் மற்றும் தொழில் தொடர்பான பயணங்களுக்காக மட்டுமே இந்த பிரைவேட் ஜெட்டை நயன்தாரா யூஸ் பண்றாங்க. நயன்தாரா வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் ஜெட் ரொம்பவே லக்ஸரியா இருக்கும். இதுக்குள்ள நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருக்கிற மாதிரி பல போட்டோஸ் இது வரைக்கும் வெளியாகி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜூனியர் என்டிஆர். தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆருக்கும் சொந்தமா பிரைவேட் ஜெட் இருக்கு. RRR படத்தோட ப்ரமோஷன் காலத்துல இந்தியா தொடங்கி வெளிநாடுகள் வரைக்கும் எல்லா வாட்டியும் ஜூனியர் என்டிஆர் இந்த ஜெட்ல போய் தான் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. 2020ல இவர் சொந்தமா இந்த பிரைவேட் ஜெட்டை கிட்டத்தட்ட 80 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனா அப்ப இந்த செய்தி பெருசா வெளியாகல. ஆனா RRR படத்தோட ப்ரமோஷனுக்கு இவர் ஃபுல்லா ஜெட்லயே சுத்திட்டு இருக்காரு. இது யாரோட ஜெட்னு விசாரிக்கும் போதுதான் இது ஜூனியர் என்டிஆரோட சொந்தமான ஜெட்னு தெரிய வந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமிதாப் பச்சன். இந்தியன் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் பல வருஷமாவே பிரைவேட் ஜெட்டை பயன்படுத்திட்டு வராரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொந்தமா பிரைவேட் ஜெட் வாங்கினது அப்படின்னா அமிதாப் பச்சன் தான். குடும்பத்து கூட வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்காக இது அதிகமா பயன்படுத்தியிருக்காரு. நிறைய வாட்டி அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் சொந்தமா ஒரு பிரைவேட் ஜெட்ல போற மாதிரி பார்த்திருப்பீங்க. அது அவங்க வாங்கின பிரைவேட் ஜெட் கிடையாது, அமிதாப் பச்சன் வாங்கினது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாருக் கான். பாலிவுட்டோட கிங்கானான ஷாருக் கான் சொந்தமா ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு. வருஷத்துக்கு பல படங்கள் நடிக்கிறாரு. வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் இருக்கு. இதை தவிர ஐபிஎல் போட்டிகள் ஷாருக் கானோட பிசினஸ் அப்படின்னு எப்பவுமே மனுஷன் பிஸியா தான் இருப்பாரு. ஷாருக் கானோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிஸியான வாழ்க்கை. இந்த டைமை மிச்சப்படுத்துறதுக்காக தான் ஷாருக் கான் 2018ல கிட்டத்தட்ட 300 கோடி கொடுத்து இந்த பிரைவேட் ஜெட்டை வாங்கியிருக்காரு. இவர் வச்சிருக்கிறது கல்ஃப் ஸ்ட்ரீம் G550. தன்னோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஷாருக் கான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இதுல தான் பறக்குறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம் சரண். RRR படத்துக்கு அப்புறமா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆன ராம் சரண் தன்னோட குடும்பத்தோட குனிடலா குழுமத்து கூட சேர்ந்து பிரைவேட் ஜெட் வசதியை பயன்படுத்திட்டு வராரு. வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கி சினிமா தொடர்பான பயணங்கள் வரைக்கும் இப்ப ராம் சரண் இந்த பிரைவேட் ஜெட்டை தான் பயன்படுத்துறாரு. கிட்டத்தட்ட 80 கோடி மதிப்பிலான இந்த பிரைவேட் ஜெட்டை 2019ல வாங்கியிருக்காங்க. இது ராம் சரணுக்கு மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பேர் இதை பயன்படுத்துறாங்க.